ஹே அல்ஜே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காப்பி ரைட்டிங்க்கும் கான்டென்ட் ரைட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காப்பி ரைட்டிங் அப்படின்னும் போது அது அதிகமாக சேல்ஸ் ஆங்கிளில் இருக்கும். ஓகேவா? என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் உனக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்குது, அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நீ இதை செய், எங்களுக்கு கால் பண்ணு, இல்லை இதை டெமோ அட்டன் பண்ணு, இல்லை எங்களோட அட்ரஸ்க்கு என்ன பாரு, வாட் எவர் ஆனால் கால் டு ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு காப்பி ரைட்டிங் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு சேல்ஸ் லெட்டர் மாதிரி தான் அதை எழுதுறீங்க. என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது, இல்லை இந்த சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ உனக்கு இந்த வகையில் ஹெல்ப் பண்ண போது நீ இதை இப்படி பெறலாம் அப்படின்றது தான். காப்பி ரைட்டிங்ன்றது மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு அடுத்தவங்களை தூண்டுறது, அதை வாங்க வைக்கிறது தான் உங்களோட அடிப்படை நோக்கமாக அமையுது. காப்பி ரைட்டிங்ன்றது ஒரு லாங் ஃபார்ம் காப்பி ரைட்டிங்காகவும் இருக்கலாம். 4-5 பக்கத்துக்கும் ஒரு காப்பி எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சேல்ஸ் பேஜாகவும் இருக்கலாம். வெப்சைட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போவீங்க. அதில் உங்களுக்கு வர அட்வான்டேஜஸ், இந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அதோட டெஸ்டிமோனியல்ஸ், அதெல்லாம் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே காப்பியில் தான் வரும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஃபுட் டெலிவரிங் ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி 2 சென்டென்ஸ் தான் அவங்க எழுதுவாங்க. பசிக்குதா, இந்த லஞ்ச் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. அண்ட் இப்போ எனக்கு ஒரு ஸ்விக்கிலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லஞ்ச் டைமில் எனக்கு ஒரு காப்பி வந்தது. இஃப் லைஃப் த்ரோஸ் லெமன்ஸ் அட் யூ, மேக் லெமனேட்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. லைஃப் எலுமிச்சம்பழத்தையா தூக்கி தூக்கி உன் மேலே போட்டுட்டு இருந்ததுன்னா அதை புழிஞ்சு நீ எலுமிச்சம் ஜூஸ் பண்ணி நீ குடி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதாவது உன் மேலே கல்ல தூக்கி போட்டாலும் அதை வச்சு நீ ஒரு வீடு கட்டு, அதை பார்த்து தளர்ந்துராத அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் அது வருது. இந்த ஸ்விக்கி அதே எடுத்து எவ்வளோதான் லைஃப் உன் மேலே லெமனை தூக்கி எரிஞ்சாலும் நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல நார்த் இந்தியன் மீல்ஸை ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி எழுதிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான காப்பி அது. அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லஞ்ச் டைமுக்கு அவங்க லஞ்ச் வாங்குறதுக்கு தூண்டுறாங்க. ரொம்ப சிம்பிளான காப்பி. நான் அதை பார்த்து சிரித்தேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் அதில் இருக்குது. அண்ட் அவங்க அவங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ கன்சிடர் பண்ணவும் தூண்டுறாங்க. கரெக்டா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு காப்பிக்கு எக்ஸாம்பிள். கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆளை உங்களை நோக்கி பரிச்சயப்படுத்திக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள உங்களோட ப்ராடக்ட்ல அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு தூண்டுறது கான்டென்ட் ரைட்டிங்கோட வேலை. இது கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இந்த காப்பி ரைட்டிங்கும் கான்டென்ட் ரைட்டிங்குமே நம்மளோட யூடியூப் சேனல்லையே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு எல்ஜே ஷோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் தான். நான் அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களை எஜுகேட் பண்ணுவேன். நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட் டாபிக்ஸ் பற்றி அதிக அளவுக்கு எஜுகேட் பண்ணுவேன். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் அந்த எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது வரைக்கும் பரிச்சயமே இல்லாதவங்க முதல்ல எனக்கு அறிமுகமாவாங்க. என்னடா இது லாவண்யா ஜெயக்குமார், என்னடா இது எல்ஜே ஷோன்னு அறிமுகமாகி அவங்க இருக்கிற ஒரு 250-300 ஷோவையும் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோலாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு 10 ஷோ பார்த்ததுக்கு அப்புறமே கண்டிப்பா லாவண்யா ஜெயக்குமார்.com நான் போய் பார்த்துடுறேன் லாவண்யா அப்படின்ட்டு நீங்க போவீங்க. ஏன்னா நான் ஒரு எல்ஜே ஷோவோட முடிவுலையும் அந்த கியூ ஒன்று கொடுக்குறேன், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னோட கோர்சஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவீங்க. ஏன்னா நான் யூடியூப்லேயே இவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாகவே என்னோட கான்டென்ட்டை நீங்கள் தினமும் கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன். இங்கேயே இவங்க 100% கொடுக்குறாங்களே, கண்டிப்பாக இவங்களோட கோர்ஸில் எனக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை நான் கொடுக்குறேன். அந்த ட்ரஸ்ட், அந்த பாண்ட் நமக்குள்ள வலுவாகுது. அது மூலமாக நீங்கள் என்னோட கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ நான் இங்கே மேக்ஸிமம் கான்டென்ட் ரைட்டிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணுறேன். யாருமே அறிமுகமாகாத நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஒரு எல்ஜே ஷோ இல்லை, நான் வருஷத்துக்கு ஒரு எல்ஜே ஷோவோ இல்லை 3 வருஷத்தில் ஒரே ஒரு எல்ஜே ஷோவோ பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட இப்போவே 250க்கு மேலே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கரியர் சக்ஸஸ் ஷோ அது என்னதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேற இவங்க ஏதோ பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டர் பற்றி பேசியிருக்க வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் எது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல படுதோ நீங்கள் கண்டிப்பாக அதை இன்ட்ரெஸ்டட் பையராக கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ஒரு கான்டென்ட் ரைட்டிங் ஜேர்னி. கான்டென்ட் ரைட்டிங்கில் கஸ்டமரை ஒரு பாயிண்ட்லையும் நம்ம வேற ஜேர்னியில் எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் நான் தெளிவாக விளக்கியிருக்கேன்.
கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே நம்மளோட கஸ்டமர் ஜேர்னி அதில் எப்படி கான்டென்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது ஒரு டச் பாயிண்ட்லையும்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு விவரமாக விளக்கியிருக்கிறதால தான். கான்டென்ட் ரைட்டிங்க்கு நம்மளோட யூடியூப் சேனலில் எல்ஜே ஷோவே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன்ல, அதே மாதிரி நான் காப்பி ரைட்டிங்கையுமே இங்கே யூஸ் பண்ணுவேன். சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் வீடியோவாக இருக்கலாம், இல்லை 10 மினிட் வீடியோவாக இருக்கலாம், அது கம்ப்ளீட் காப்பியாகவே போகும். அந்த காப்பியில் நான் கம்ப்ளீட்டாக வந்து என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அண்ட் அந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி வாங்குறது அதை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நான் பொறுமையாக உங்களுக்கும் எனக்கும் அறிமுகமாகட்டும் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் உங்களை பொறுமையாக எஜுகேட் பண்ணி நம்ம 2 பேர்கிட்டையும் நிறைய ட்ரஸ்ட் வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு டச் பாயிண்ட்டாக கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து கான்டென்ட் ரைட்டிங்கில் வரும். இதே ஸ்ட்ரெயிட்டாகவே என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் உனக்கு இப்படிப்பட்ட ஹெல்ப்பை பண்ண போது வந்து வாங்கிக்கோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தா அப்படின்ட்டு பாயிண்ட் பிளாங்காக என்னோட சேல்ஸ் பிச்சை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து காப்பி ரைட்டிங்கில் போகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ பேசுகிறத நீங்கள் வந்து எழுத்து வடிவில் கொண்டு போவீங்க. கான்டென்ட் ரைட்டிங்க்கு உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அதிகமாக தேவையில்லை. ஆனாலும் அதை பற்றின நிறைய விஷயங்களை கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரில் நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் காப்பி ரைட்டிங்னு வரும்போது அதில் நிறைய சைக்காலஜி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டர், ஓகே? காப்பி ரைட்டிங்னு வரும்போது நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக தான் உங்களை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. மார்க்கெட்டராக தான் நீங்கள் அந்த காப்பியை டிசைன் பண்ணுவீங்க, டெலிவர் பண்ணுவீங்க. அங்கே நீங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ காப்பி ரைட்டிங்னு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப பாலிஷ்டாக போக மாட்டீங்க. அது வந்து வெட்டு ஒன்று துண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவீங்க. கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது உங்களுக்கு பல கான்டென்ட் பீசஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளாகிங்கும் சரி இந்த யூடியூப் சேனல்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதால நம்ம நிறைய டச் பாயிண்ட்ஸை டெவலப் பண்ணிப்போம். என்னடா இது டச் பாயிண்ட் பேசுகிறாங்களே அப்படின்னா, ஆமாம், அதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் கஸ்டமர் ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும்லாம் நம்மளுக்கு நிறைய டைம் செலவாகும். அண்ட் அதுக்கு எப்படி கான்டென்ட்லாம் கிரியேட் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம இன்டெப்த்தாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி வாங்க. கான்டென்ட் ரைட்டராக உங்களுக்காக விருப்பம் இருந்ததுன்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு நிறைய அமேசிங்கான டெஸ்டிமோனியல்ஸ் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை கன்சிடர் பண்ணுங்கள். lavanyajaykumar.comல நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸையும் பார்க்க முடியும். இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். lavanyajaykumar.comல போயிட்டு எல்லா லெசன்ஸையும் இப்போவே நீங்கள் ஆக்சஸும் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல எழுத்து திறமை இருக்குது, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை எடுக்கலாம். அங்கே நான் நிறைய இந்த மாதிரி இந்த கஸ்டமர் ஜேர்னி ஆகட்டும், எப்படி ஒரு கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும் அண்ட் உங்களுக்கான குவிக் ஃபிக்ஸஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த கோர்ஸை முடிச்சு உடனே நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸையும் கிளையண்ட்ஸையும் பெற ஆரம்பிக்கலாம். அதுக்கும் நான் எக்ஸ்க்ளூசிவ் மாடியூல்ஸை கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா lavanyajaykumar.comல நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajaykumar.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா support@lavanyajaykumar.comக்கு எழுதுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுறேன். நான் உங்களை கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். காப்பி ரைட்டிங் கான்டென்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப பேசிக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் விற்கிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, அந்த சாஃப்ட்வேரை வாங்குறதுக்கு எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது காப்பியில் போகும். அண்ட் கான்டென்ட் வரும்போது 6 ways to save your time by using this particular softwareன்ட்டு கான்டென்ட் மூலமாக ஒரு கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ செல் பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் இந்த ஸ்கில்லை கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும். காப்பி ரைட்டிங்க்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தேவை. ஆனால் அதெல்லாம் கான்டென்ட் ரைட்டிங்க்கு உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ காப்பி ரைட்டிங்கும் கான்டென்ட் ரைட்டிங்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் கண்டிப்பாக வந்து இணையுங்க. அது இப்போ நம்மளோட lavanyajaykumar.com தளத்தில் அவைலபிளாக இருக்குது.